கங்காக்கும் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க. அப்போ காவேரியோட குழந்தை நல்ல மாரி இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து ஒரு நிமிஷம் வந்து கண்ணை கலங்கி போயிடுறாரு நம்ம விஜய். உடனே வந்து காவேரி கிட்ட வந்து குழந்தை நல்லா இருக்குது, எனக்கு இது போதும் அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி அழறீங்கன்னொன்னே, அப்படிதாம்மா, ஏன்னா அந்தளவு வந்து தம்பி வந்து மனசு கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாடி, ரொம்ப வருத்தப்பட்டிருந்தது தம்பி, எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு, நல்ல காலம் நல்லா இருக்குது குழந்தைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. ஏங்க என்கிட்ட இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க நம்ம வந்து காவேரி. அடுத்து வந்து எங்கள் கங்காவோட குழந்தையும் நல்லா இருக்குது, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதால் எந்த பிரச்சனையும் இல்லை, கங்காவுக்கு குழந்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதனால் கங்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை சாரதா வந்து இந்த மாரி வந்து குழந்தை நல்லா இருக்குன்னு வந்து தெரிஞ்சிச்சுன்னா, உடனே வந்து அந்த வேண்டுதலை நிறைவேத்தணுன்றாங்க. என்ன வேண்டுதல்மா? உடனே வந்து நம்ம கோயிலுக்கு போகணும் எல்லாரும் அப்படின்னோன்னே, என்னம்மா நீ திடீர்னு கோயிலுக்கு போகணும்னு சொல்கிற அப்படின்னோன்னே, நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாரி தம்பி என்கிட்ட வந்து மனசு கஷ்டப்பட்டுச்சு, அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், குழந்தை நல்லபடி இருந்தால் நம்ம வந்து கோயிலுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதலை ஆத்தா நிறைவேற்றிட்டா, அதனால் அவளுக்கு செலுத்த வேண்டிய வேண்டுதல் நிறைவேற்றணும், அதனால் நான் இப்போவே போகிறேன் அப்படின்றாங்க. நான் பெரிய வேண்டுதல் வச்சுருக்கேன்றாங்க. இதை கேட்டு வந்து வேணாம்மா, சொன்னால் கேளணும்னா அதெல்லாம் தெரியாது, நிறைவேற்றி ஆவேன், நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்றாங்க. என் குழந்தை கூட தான் பிரச்சனை, நான் கவலைப்பட்டேன், அப்போ ஏதாவது அம்மா கவலைப்பட்டுச்சா? இப்போ மட்டும் காவேரியோட குழந்தை எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுருக்கு. இதெல்லாம் நியாயமே கிடையாது. ஏன் குழந்தைய ஒரு மாதிரியும் காவேரி குழந்தைய ஒரு மாதிரியும் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து வெளிக்காட்டமாக அப்படியே நிற்கிறாங்க. கிளம்புடி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. இங்கே வந்து ரொம்ப கடுமையான வந்து அங்க பிரதேசனம் வந்து நம்ம வந்து சாரதா வந்து பண்ணுறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த வயசுக்கு மேலே இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா, சொன்னால் கேளுமான்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஏமா எனக்காக இவ்வளோ கடுமையான விரதம் பண்ணுற அப்படின்னோடனே, இங்கே பாருடி, வேண்டுதல் வச்சது தான், பண்ணி தான் நான் தேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக பண்ணி முடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கங்காவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. அம்மா இவ்வளோ கடுமையான விரதத்தை வந்து பண்ணுது பாரு காவேரிக்காக, காவேரி மேலே ரொம்ப தான் பிரியமாக இருக்குது, என் மேலே அந்த பிரியத்தில் கொஞ்சம் கூட அம்மாவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து ரொம்ப சோர்வாக இருக்காங்க. விஜய் வந்து அவங்கள பார்த்து கவனிச்சுக்கிறாரு, தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள பார்த்து ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாரு. நீங்கள் இப்படியே உட்காந்துருங்க, வீட்டுக்கெலாம் இப்போ போவேணா, அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பிரசாதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அடுத்து காவேரி வந்து, காவேரி நீங்கள் எதுவுமே சாப்பிடல காலேருந்து, என்ன காவேரி இப்படி இருக்க, எனக்கு வேணாங்க, முதல்ல அம்மா பாருங்கள், என்ன காவேரி சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட காவேரி எல்லாம் வற்புறுத்துறாங்க. இல்லை அம்மா இப்படி இருக்கும்போது நான் எப்படி சாப்பிட முடியும்ட்டாங்க. அதெல்லாம் தெரியாது, இவ சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவரே தண்ணியை ஊட்டி விட்டுட்டு அதே மாதிரி சாப்பாடையும் ஊட்டி விடுறாரு நம்ம காவேரிக்கு. அந்த பிரசாத்தையும் காவேரி வந்து வேணாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ சாப்பிட்டு தான் அவனு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. காவேரி அந்த மாதிரி தாங்கன்னு தாங்குறாரு விஜய். இதெல்லாம் பார்த்த கங்காவுக்கு பயங்கர பொறாமையாக இருக்குது, தாங்கிக்கவே முடியல. இங்கே நான் ஒருத்தி இருக்கேன், என்னை பற்றி யாராவது ஒருத்தராவது கவலைப்பட்டாங்களா? காவேரி தான் அப்படி கவனிக்குது, அம்மாவும் கவனிக்குது, புருஷனும் கவனிக்கிறாரு. காவேரி ரொம்ப கொடுத்து வச்சவதான், எல்லாம் எனக்கு கிடைக்கல, ஏன் புருஷன் என்னை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நேராக விட்டுட்டு போயிட்டாரு. அதே மாதிரி வந்து இந்த அம்மாவும் என்னை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்குது, என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு இந்த வீட்டில் யாருமே கிடையாது, காவேரியை பற்றி தான் அப்படி கவலைப்படுறாங்க, காவேரியை தான் அப்படி தாங்குறது எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன். கங்கா என்னடி நீ ஒதுங்கே இருக்க, இங்கே வாடி எப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க பாட்டி. நீ பிரசாதம் சாப்பிட்டியா? என்னை கவனிக்க யார் இருக்கா? ஏங்கா அப்படிலாம் சொல்கிற, இந்தாக்கா பிரசாதம் சாப்பிடு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், சாப்பிட்டுக்கங்கா, ஏன் கங்கா இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை வாங்கிக்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி விக்கல் எடுக்கு, இப்போ தண்ணி குடுறி, என்னடி இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு தலையில் தண்ணி விட்டு உடனே 2 பேருமே தலையில் தட்டி விட்டு தண்ணி கொடுக்குறாங்க காவேரிக்கு. அதெல்லாம் பார்த்து கங்காவுக்கு இன்னமும் வயிறு எரியுது. அடுத்து வந்து இங்கே வந்து நல்ல மாதிரி இந்த வேண்டுதலை முடிச்சுட்டாங்க, எனக்கு இது போதும், அதே மாதிரி உன்னோட குழந்தையும் கங்காவோட குழந்தையும் வந்து இந்த பூமியில் நல்லபடி பிறந்துடுச்சுன்னா அது போதும்டி அப்படி சொல்லிட்டு இருக்காமா. அதுக்கும் பெரிய வேண்டுதலாக எதை வச்சிடாதம்மா, இப்போவே ரொம்ப மோசமாக இருக்க, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க.